அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பணியின் போது விபத்து ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திமிரி நகரப்பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் பொதுமக்களிடம் விளக்கினார். அப்போது தற்போதைய அரசு கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குகிறது. ஆனால் கடினமாக உழைக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் போதிய உதவி இல்லை என குற்றஞ்சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பணியின் போது விபத்து ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு வாக்காளர்களை எஸ்.எம். சுகுமார் கேட்டுக்கொண்டார். இந்த பகுதியில் இருக்கிற நிறைய ரைஸ் மில்லுங்க, அந்த ரைஸ் மில்லுக்கு உரிய விலையோடு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை பதப்படுத்தி அதை கருப்பு அரிசியா இல்லாம நல்லா அழைத்து பேசுவேன், வியாபாரிகளே அழைத்து பேசுவேன். மொத்தமா இந்த பகுதியில ஆற்காடு தொகுதியில திமிரி பேரூராட்சி பகுதியில இன்னைக்கு நாங்க வீதி வீதியா நடந்து வாகனத்துல இந்த மாதிரி மாறி மாறி பகுதிக்கு தகுந்த மாதிரி வீடு வீடா சென்று வாக்கு சேகரிக்கிறோம். இந்த பகுதியில நெசவாளர்கள் அதிகமாக வாழ்றாங்க, கட்டிட தொழிலாளர்கள் வாழ்றாங்க. கட்டிட தொழிலாளர்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு தொழில் செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா அந்த ஆபத்து நேரத்துல அவங்கள காப்பாத்துறதுக்கு, அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அரசு மூலியமாக அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பெற்று தருவதற்கு நான் உறுதியாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளேன். நிறைய தொழிற்சாலை இருக்குது, நெல்லை வாங்கி அதை அவங்க பதப்படுத்தி அரிசியாக்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏன் பல அண்டா மாநிலத்துக்கு கூட இங்கிருந்து போது நல்ல சுத்தமா செய்து தராங்க. அவங்களுக்கு நெல் அரசாங்கத்தின் மூலியமா நெல் கொள்முதல் செய்து அவங்களுக்கு அளித்து அவருடைய வாழ்வாதாரமும் உயர்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்னேன். இதனால விவசாயிகளுக்கும் உடனடியாக நெல் கொள்முதல் ஆகுது, அவங்களுக்கு உடனடியாக பணமும் கிடைக்குது, ரெண்டு பக்கமும் தொழில் மேம்படுது. இதுதான் இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கோட்பாடு.